என்னாச்சுடி? எழுந்துருடி. என்னம்மா? ஏஞ்சிருடி, ஏஞ்சிரு. பொழுது விடியுது, ஏஞ்சிருடி. பொழுது விடிஞ்சா என்னம்மா இப்போ? ஓ மானந்தான் கப்பல் ஏறும். அம்மா ஆஃபீஸ் போய் பார்த்துக்கிறேம்மா. ஹாய். நான் கொஞ்சம் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்டி, பார்த்துக்கோ. தெரிஞ்ச கதை தானே, இதானே வேலை. போ போ. என்னடி ஃபோன்லயே குடும்பம் நடத்துற போல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. பார்த்து பெரிய இடத்து பையன், பார்த்து சேஃபாக இருந்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க, அதான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். என்னடி ஃபோன்லாம் புதுசாக இருக்கு, உன் ஆள் வாங்கி கொடுத்தானா என்ன? ஏய் நீ வேற, நானே ஆஃபரில் வாங்கினேன். அவன் ஒரு கஞ்சம், பட் இருந்தாலும் நல்ல பையன்தான். வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா உட்காருமா. இதுதான் உங்க வீடா? எங்க வீட்டு பாத்ரூம் சைஸை விட சின்னதா இருக்கு. என்னதான் வீடோ. அக்கா சும்மா இருக்கா? உட்காரு. வாஷ்ரூம் எங்கங்க இருக்கு? அப்படின்னா பாத்ரூம்ங்க, பாத்ரூம். ஏ கவி, எதுக்குடி அழுவுற? எல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க வந்தாங்க. அழுவாதடி. என்னம்மா, கல்யாணத்துக்கு ஒரு சீட்டு போட சொன்ன, நகை வாங்கி வைக்க சொன்ன, ஆனா ஒரு பாத்ரூம் கட்ட சொன்னியாம்மா? ஓய், என்னாச்சு அமைதியா இருக்க? சொல்லு. அதுதான் உங்களுக்கே தெரியுமே, நாங்களே ரொம்ப ஏழைப்பட்டவங்க. வீட்டில் பாத்ரூம் கூட இல்லை. ஏய் புது ஃபோனா? பயங்கரமாக இருக்கே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, ஃபோனு, ஹெட்செட்டு, வாட்ச் வாங்க தெரிஞ்ச உனக்கு அடிப்படையாக தேவையான விஷயம் பாத்ரூம் கட்டணும்னு தெரிலல்ல. அடிப்படையான தேவையான விஷயம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாலே பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். சரி வா, சும்மா எங்கன்னா லாங் ரைட் போயிட்டு வரலாம்.
ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு. ரொம்ப கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு. என்னால் இங்கே போக முடியாது, சுத்தமாகவே இல்லை. ஏய் இங்கே கேட்டு பார்க்கலாம். ஏய் பார்ப்போலாம். ஹலோ நில்லு, யார் நீங்க? உங்களுக்கு என்ன சார், வேணும்? நாம கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போகணும். உங்கள் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் ப்ளீஸ். பிரதர், இங்க அது மாதிரிலாம் அலோடு கிடையாது. இது ஸ்டார் ஹோட்டலு. சார் லேட் நைட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் எமர்ஜென்சி, கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க பிரதர், சார். புரியுதா இல்லையா? இது ஸ்டார் ஹோட்டலு. இங்க அது மாதிரி அலோடு கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும், கிளம்புங்க. சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு. உங்களுக்குலாம் சொன்னா புரியாதா? உங்களுக்குலாம் இங்க அலோடே கிடையாது, கிளம்புங்க. சார் வெயிட் பண்ணுங்க, நாங்களும் மனுஷங்க தான், ரோட்டில் போகிற மிருகம் கிடையாது. எங்களுக்கா சார் ரெஸ்ட் ரூம் கேட்குறோம்? லேடிஸ் தானே யூஸ் பண்ண கேட்குறோம். லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால தானே சார் ஒரு நிமிஷம் இருடி, வேற எங்கேயும் ரெஸ்ட் ரூம் இல்லை இங்கே. பிரதர், புரியுதா இல்லையா? இது ஸ்டார் ஹோட்டலு. இங்க அது மாதிரி அலோடு கிடையாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும், கிளம்புங்க. சார் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், யோசிங்க தயவு செஞ்சு. இவ்வளோ நேரம் கேட்குறோம், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா சார்? பிரதர், இது ஸ்டார் ஹோட்டலு. என்ன இங்க அந்த பிரச்சனை? மாதிரிலாம். சார் வணக்கம் சார். சார் இவங்கெல்லாம் இங்க வந்து ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க சார். சார் கொஞ்சம் எமர்ஜென்சி, லேடிஸ்க்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண சார், கேட்குறோம். முதல்ல உள்ள அலோவ் பண்ண அனுப்புங்க. மாட்டாங்க சார். நீங்க போங்க உள்ள. ரொம்ப தேங்க்ஸ் சார். செம்மையா இருக்கு. சார் நம்மளும் இவங்களாம் சார் சப்போர்ட் பண்றீங்க. சார் என்ன பேசுறீங்க? அவங்களும் மனுஷங்க தானே சார். இந்திய சிறை சட்டமே இருக்கு தெரியுமா கழிப்பறை யூஸ் பண்றதுக்கு? எங்கெல்லாம் தெரியுமா? சர்ச்சு, கோயில், பள்ளிவாசல், நட்சத்திர விடுதி, அது எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கழிப்பறை இருக்கோ அதை இலவசமா யூஸ் பண்ண சட்டமே இருக்கு சார் அதுக்காகலாம் இவங்களை உள்ள விட்டா எல்லாரும் லைன்ல வந்து நிற்பாங்க சார். அதுக்குன்ட்டு எல்லாருக்குமே பொதுவானது இந்த கழிப்பறை தான். அதுலேயுமா பிரச்சனை பண்ணுவீங்க? நீங்கெல்லாம் போங்க சார். கருவறையில் மூச்சை ஆரம்பித்து கல்லறையில் மூச்சை நிறுத்துகிறோம். ஆனால் இன்னும் கழிவறைக்கான பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. என்னதான் இந்த நாட்டில் டிஜிட்டல் ஏஐ டெக்னாலஜி வந்தாலும் செல்ஃபோன் போய் சேர்ந்த அளவுக்கு கூட நம்ம 140 கோடி மக்கள் தொகையில் இன்னும் 19% மக்களுக்கு கழிப்பறை போய் சேரலை. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படுற நம்ம அடிப்படையான தேவையை விட்டுடுறோம்.